Presta Premium Women's Wear. Let your body love it. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Joyalika's world's favorite jeweler diamond wedding collection by Pride. இந்த இடம் போகவே டேங்கலாரி மினரல் வாட்டர் ஸ்டோரேஜ் முன்னாடி வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் எல்லா வண்டியும் அங்கே பம்புக்கு ஸ்டேஷன் போகுது. ஒவ்வொரு 250 நபருக்கும் 4 டேப். இங்கேருந்து பம்பில் வச்சு இங்கேருந்து வெளியே எல்லா ஸ்டேஜுக்கு எல்லாத்துக்கும் போவோம். வெறும் டேப்புக்கு மட்டும் போகலாது. ஸோ இடையில வச்சுருக்க சிண்டெக்ஸ் டேங்கு கையில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி எமர்ஜென்சி பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். 21,000 லிட்டர் மோட்டருக்கு மட்டும். அந்த மோட்டருக்கு சப்ளை பண்ணுறது வந்து மோட்ரு வந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து இந்த பம்பு லைனை வந்து நேராக பம்புக்கே ஜாயின் பண்ணும். இதுக்குள்ளே கூட விட்டு விட மாட்டோம், டைரெக்டாக பம்புக்கே போயிடும். ஒரு ஆள் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு சராசரி 3 லிட்டர் குடிப்பாங்கன்னா, ஒரு நாளைக்கு நாங்கள் 15 லிட்டர் குடிக்கணும்னா ஒரு 15 லட்சம் பேர் வந்தால் எத்தனை பேர் குடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஸ்டோரேஜ். ஸோ சராசரி 3 லிட்டர் தான் குடிக்க முடியும். இந்த வெயில் ஏதாவது டிமாண்ட் ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் 10 லிட்டர் கணக்கு பண்ணியிருக்கோம் ஒரு ஆள். ஸோ 15 லட்சம் பேருக்கு பிளான் பண்ணி தண்ணி வச்சுருக்கோம். ஆல்டர்னேட்டே கிடையாது, ஃபுல்லாகவே ஆர்வ வாட்டர் தான் வரும். ஸோ நாங்கள் ஒன்றும் நம்பலை, 3 வழியே கொடுக்குவோம் தண்ணி. அதனால் தண்ணிக்கு பிரச்சனையே வராது. எல்லாம் பாதுகாப்போடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் முடிஞ்ச பாட்டி நாளையிலேருந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் உள்ளே வர சொல்லிடுவாங்க. நாளையிலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எங்கள் கடவுளுங்க. அவர் கடவுளுக்கு என்ன இருக்குது, அது எதுவுமே இல்லை. எங்கள் கடவுள்மா, அவர் கடவுள் தான். அவர் என்ன, அவர் திசை கை காட்டுறதுல என்னென்ன செய்யணுமோ அது ஃபுல்லாக செய்வோம். உலகத் தலைவருக்கு வருகிற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு இந்த மாநாடை வந்து அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. 2026 தளபதி முதலமைச்சர் ஆகக்கூடிய அடித்தளம் இது. இந்த இடம் போகவே டேங்கலாரி மினரல் வாட்டர் ஸ்டோரேஜ் முன்னாடி வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் எல்லா வண்டியும் அங்கே பம்புக்கு ஸ்டேஷன் போகுது. மொத்தம் எத்தனை டேங்க்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கு? அது குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு மேலே இங்கே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். 5 லட்சம் லிட்டரு எல்லாமே ஆர்வ தண்ணி. அதுக்கு மேலே தான் வண்டி வந்துகிட்டே இருக்கும். அதை தாண்டி இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அங்கே ஒரு டேங்க் வச்சுருக்கோம். அந்த பாயிண்ட்லேருந்தும் தண்ணி அங்கே வரும், அதுலேயும் தண்ணி ஊற்றும். ஸோ வண்டி இது வந்து முன்னாடியே ஸ்டோரேஜ் வர இடம். இங்கே வண்டி வர முடியாததுக்காக அங்கேயும் தனியாக ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது காலி ஆகிடுச்சின்னு சொன்னால் அங்கேயும் அதே அளவுக்கு வரும். அது வந்து வண்டி எப்போதுமே வந்து போகும். இது இங்கே காலியாக வர வண்டியெல்லாம் போயிட்டு பிளான்லேருந்து தண்ணி எடுத்து வரும். தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கே பம்ப் ஸ்டேஷன் வச்சுருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2000 பேருக்கு 4 இடத்துல 8 டேப் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு 250 பேருக்கும் ஒரு டேப் பாயிண்ட் குடிக்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ எத்தனை பேர் வந்தாலும் அதில் சமாளிக்கிறதுக்கு தண்ணிக்கு வசதி பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொரு 250 நபருக்கும் 4 டேப் இருக்கும். ஒவ்வொரு டேப்புங்கிறத அது ஒரு 1000 இடத்துக்கு மேலே இருக்குது. உள்ளே கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். 1000 டேப் கிட்ட 1000 தாண்டும். இப்போ நீங்கள் தான் அந்த லைன் கனெக்ஷன்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணீங்க. ஓகே. இந்த வாட்டர்ன்றது இப்போ இங்கேருந்து ஆர்ஓ வாட்டரை உள்ளே கொண்டு வரீங்களா? இங்கே வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம். வெளிலேருந்து ஆர்ஓ வாட்டராக எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளேருந்து பியூரிஃபை பண்ணி உள்ளே கொண்டு போகிறீங்க. பியூரிஃபை ஆகி ஒரு கிளியராகி ஆர்ஓ தண்ணி தான் வரும். அங்கே பியூரிங் பிளான்ட்லாம் பண்ணல, ஃபுல்லாக ஒரு டேங்க்லேருந்து வர்றதே ஆர்ஓ தண்ணி தான் வரும். அதை அங்கேருந்து பம்ப் பண்ணி தள்ளுறோம் எல்லா இடத்துக்கும். ஸோ இப்போ வர தண்ணியை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வழியாக வந்து கொண்டு போகிறீங்க. இங்கே வழியாக வந்து அந்த ஸ்டோரேஜ் போய்டுவாங்க. ஸ்டோரேஜ் போய்ட்டு அங்கேருந்து பம்பு ஹெச்என்எஸ் பம்பு, அது பவர் இன்ஜினோட மல்டிப்ளோர்லாம் ஓடுவாங்களா அந்த மாதிரி பம்பு. ஸோ அங்கேருந்து எல்லா டைப்ஸுக்கும் போகும். வெளிலேருந்து வருது, வெளில வந்து இது வழியாக கொண்டு வரீங்க. பைப் வழியாக இங்கேருந்தும் டக்டர் மூலியமாக அங்கேருந்து 3 வழியில் பைப் போட்டுருவோம். ஸோ தண்ணி இங்கேயும் ஃபுல்லாகும், அங்கேயும் ஃபுல்லாகும். இங்கேருந்து பம்பில் வச்சு இங்கேருந்து வெளியே எல்லா ஸ்டேஜுக்கு எல்லாத்துக்கும் போவோம். வெறும் டேப்புக்கு மட்டும் போகலாது. ஸோ இடையில வச்சுருக்க சிண்டெக்ஸ் டேங்கு கையில் பிடிச்சி கொடுக்குற மாதிரி எமர்ஜென்சி பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு டேங்க் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி பண்ணலாம்? இது வந்து இந்த பம்பு வந்து தள்ளுறது மட்டும்தான் மெயின். வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பம்புலேருந்தே லாரியிலேருந்தே போய்டும். ஸோ அந்த லாரியில் வர ஒரு டேங்க் பெரிய பெரிய வண்டி. இல்லை, இந்த டேங்க் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி? இது 3000. இப்போ வந்து என்னன்னா மொத்தம் 9000 கெப்பாசிட்டி வச்சுருக்கீங்க. மொத்தம் 7 டேங்க் இதில் கனெக்ஷன் ஆகிருக்கு. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேங்க் இந்த டேங்க் எல்லாமே கனெக்ஷன் ஆகிருக்கு. இந்த டேங்க் அந்த டேங்க் எல்லாமே கனெக்ஷன் ஆகிருக்கு. 21,000 லிட்டர் மோட்டருக்கு மட்டும். அந்த மோட்டருக்கு சப்ளை பண்ணுறது வந்து
மோட்ரு வந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து இந்த பம்பு லைன் வந்து நேராக பம்புக்கே ஜாயின் பண்ணும். இதுக்குள்ளே கூட விட்டு விட மாட்டோம், டேரெக்டாக பம்புக்கே போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஃப்ளோர் தள்ளுறதுனால ஸோ டேப்ஸ் எல்லாம் அங்கே உள்ளே கொண்டு போக முடியும் இல்லைங்களா, இவ்வளோ தூரத்துக்கு இந்த லைன்லேருந்து தான் தள்ளும் ஹெச்என்எஸ் பம்பு. நீங்கள் மல்டி ஃப்ளோர்லாம் நம்ம சென்னையில் ஹைட்டு பெரிய ஃப்ளோர்லாம் ஃபாரின்லாம் இருக்குதுங்களா, ஸோ அந்த மாதிரி பம்பு இது அதுக்காகவே வச்சது. ஸோ இது மூலிமா வந்து கொண்டு வந்து இங்கேருந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு இது தூரம் ஜாஸ்திங்களா, எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா, அவ்வளோ தூரத்துக்கு இங்கேருந்து தான் போகணுங்கிறது தான் இவ்வளோ இதாக. எவ்வளோ கெப்பாசிட்டி இது மோட்டர்? இது வந்து ஒரு மோட்டர் வந்து 7 HP. 7 HP. இப்போ 2 மோட்டர் வச்சுருக்கீங்க. ஆமாம். 2 டேஸ்க்கு முன்னாடிலேருந்து குடிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே. இப்போ இருக்கிற வரவங்க எல்லாருமே இதில் தான் குடிக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு இந்த மாநாட்டுக்கு வராங்க இல்லையா, ஓவராலாக வந்து இப்போ வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுன்ற உங்களுக்கு எதனா ஒரு கால்குலேஷன். ஒரு ஆள் வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு சராசரி 3 லிட்டர் குடிப்பாங்கன்னா, ஒரு நாளைக்கு நாங்கள் 15 லிட்டர் குடிக்கணும்னா ஒரு 15 லட்சம் பேர் வந்தால் எத்தனை பேர் குடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுவோம். எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்க? வாட்டர் எவ்வளோ வேணும்? குறைஞ்சும் அதான் 15 லட்சம் பேருக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி பண்ணுறோம். ஒரு ஆளுக்கு 10 லிட்டர் கணக்கு பண்ணி. அந்தளவுக்கு பண்ணுறீங்க. ஸோ சராசரி 3 லிட்டர் தான் குடிக்க முடியும். இந்த வெயில் ஏதாவது டிமாண்ட் ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் 10 லிட்டர் கணக்கு பண்ணிடுவோம் ஒரு ஆளுக்கு. ஸோ 15 லட்சம் பேருக்கு பிளான் பண்ணி தண்ணி வச்சுருக்கோம். வேறு யாரும் எனக்கு பண்ணி எனக்கு தெரிஞ்சு பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துறீங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு. ரோட்டெல்லாம் கடைசி வரையும் ஆல்டர்னேட்டே கிடையாது, ஃபுல்லாகவே ஆர்ஓ வாட்டர் தான் வரும். இது மாதிரி பாட்டில்ஸ் இது பண்ணுறீங்களா? டேப் தண்ணி பாட்டில்ஸும் தனியாக கொடுக்குறோம். சில இடத்துல கொடுக்க முடியாதனால அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இது பண்ணிக்கணும். அதெல்லாம் டேங்கர் டேங்க்லேயும் ஃபுல் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களாம் நம்ம பிடிச்சிக்கவும் முடியும், டேப்லேயும் கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் ஒன்றும் நம்பலை, 3 வழியாக கொடுக்குறோம் தண்ணி. அதனால் தண்ணிக்கு பிரச்சனையே வராது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் ஒரு 5 நாளாக இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இப்போ மற்ற மாநாடுலாம் வேலை பார்த்துருப்பீங்களா? இந்த மாநாடுக்கும் மற்ற மாநாடுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது? நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மற்ற மாநாடுனா அது கொஞ்சம் சின்ன சின்னதாக உள்ளே இருக்கும். இது ரொம்ப பெருசு. நான் விக்ரவாண்டிலேருந்து பண்ணிட்டு வரேன் இவருக்கு. நானும் இந்த ஃபேன் தான், அவர் ஃபேன் தான். நான் விக்ரவாண்டிலேருந்து தான் அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ நாங்கள் வச்சது வந்து இந்த இவங்களாம் இருக்காங்கல்ல, பெரியார் அண்ணா இவங்களாம் அவங்க ஃபோனர்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்டில் வந்து எல்லாமே அந்த கோபுரம் ஃபோட்டோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் ஒர்க் இருக்குது, இன்னும் சின்ன சின்ன வேலை இருக்குது. பேனர் எப்படி தெரியல, வந்த மாடல் பார்த்தா இப்போ அடிக்க ஏற்றணும். மற்ற மாநாடுனா அது கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும், உள்ளாரே அடக்கமாக. ஆனால் நல்லா பண்ணும். இது ரொம்ப அகலம் ஜாஸ்தியான இடம், லைட் செட்டிங்கு, இந்த எல்இடி எல்லாமே அதிகம். இது நான் எல்லா மாநாடுக்கும் போயிருக்கேன், எல்லா மேலும் இந்த ஒர்க்கு தான் எனக்கு. அதனால் இந்த மாநாட்டில் வந்து ஜாஸ்தி எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க வாசி இப்போ யாரையுமே உள்ளே விட்றதில்ல. மீடியாக்காரங்கனாலுமே யாரையுமே உள்ளே விட்றதில்ல. எல்லாம் பாதுகாப்போடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் முடிஞ்ச பாட்டி நாளையிலேருந்து என்ட்ரன்ஸ் ஆளெல்லாம் உள்ளே வர சொல்லிடுவாங்க. நாளையிலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் அன்பாக, யாராக இருந்தாலும் கொஞ்சம் கடுபிடியாக சொல்லாமல் கொஞ்சம் அன்பாக பழகிங்க, அன்பாக சொன்னீங்கன்னா எல்லாம் கேட்டுக்குருவாங்க அப்படின்னு. நாங்கள் எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இது மாதிரி தான் பேசுவோம். நார்மலாக அன்பாக சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறோம். புகையிலை, பீடி, சிகரெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் நார்மலாக வாங்க, மற்ற ஆயுதங்கள் எதுவும் இல்லாத மாதிரி செக் பண்ணி உள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. பாத்ரூமுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க, சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் வேறு எதுவும் சண்டை சச்சரவு நடக்காத மாதிரி எல்லாம் ஆளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே மொத்தமாக வந்து ஓவராலாக நீங்கள் எவ்வளோ பேர் பவுன்சர்ஸ் நீங்கள் வந்து இருக்கீங்க? இன்னைக்கு மட்டும் ஒரு 80 பேர் வந்திருக்காங்க. முன்னாடியே ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. எக்ஸ்ட்ரா பர்சனல் பவுன்சர்ஸ் தனியாக இருப்பாங்க. ஒரு எவ்வளோ பேருக்கு தெரியாது தெரில. எனக்கு இப்போ இங்கே மெயின் ஸ்டேஜில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது, பயமாக இருக்குது, கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள்கிட்ட ஒரு விதமான அன்பாக சொன்னோம்னா அவங்க கேட்டுக்குருவாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையில் வேலை பார்க்குறோம் நாங்கள். வாங்க, நல்லபடியாக வாங்க, நல்லபடியாக வந்து அமைதியாக வந்து பாருங்கள். பார்க்க வேணாம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நல்லபடியாக நீங்கள் இன்னும் உங்களால் இல்லாதது எதுவுமே கிடையாது. உங்களால் நீங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும். நல்லபடியாக நடந்து முடிகிறதுக்கு இன்னும் பொதுமக்கள் தான் மெயின் காரணம். மாநாட்டுக்காண்டி விறுவிறுப்பாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் தலைமை சொல்கிற மாதிரி என்னென்ன வந்து பண்ணணுமோ அது மாதிரி ரெடி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து என்னென்ன இறங்கிட்டு இருக்கு மாநாட்டுக்கு குளுக்கோஸு, அந்த எனர்ஜி குளுக்கோஸு, தண்ணி கேனு, மிக்சரு இந்த மாதிரி எல்லாமே இறங்கிட்டு.
மாநாடு ரெகுலரா இந்த மதுரைனாலே மாநாட்டுக்கு ஸ்பெஷல் தான் எல்லா அரசியல் தலைவருக்கும். இந்த மாநாடு மட்டும் ஏன் வந்து மக்களும் கொண்டாடுறாங்க, நீங்களும் கொண்டாடுறீங்க? மதுரை மக்களை எங்களுக்கு அடுத்த மதுரை மக்களை கொண்டாடுறோம். நாங்கள் மக்கள் ஃபுல்லாக என்ன நினைக்கிறாங்கன்னா, 2வது அழகர் காற்றுல இருங்க சித்திரை திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு எல்லாரும் ஒரு இதில் இருக்கோம். அடுத்த சித்திரை திருவிழான்றது இது பேர் சொல்கிற மாதிரி இந்த மாநாடு அமையும். இப்போ நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வராங்க போறாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ நீங்க டிவி இருக்கீங்க, ஏன் வந்து இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கீங்க விஜய் மேல? விஜய் அது எங்கள் கடவுளுங்க. அவர் கடவுளுக்கு என்ன இருக்குது? அது எதுவுமே இல்லை. எங்கள் கடவுள்மா அவர் கடவுள் தான். அவர் என்ன அவர் திசை கை காட்டுறதுல என்னென்ன செய்யணுமோ அது ஃபுல்லாக செய்வோம். எங்கள் மாவட்ட தலைவர் விஜயன்மன் அதையும் எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் குஷியானந்த் அவரை வழிபடி யாருமே எந்த சிரமமுமே படக்கூடாது. சிரமம் இல்லாமல் எல்லாரும் அனைவரும் நல்லா இருக்கணும். அனைவரும் வீடு போய் சேரணும். அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ தேவைகள் ஃபுல்லாக பூர்த்தி பண்ணணும்னு 1 மாத காலமாக எங்கள் மாவட்டமும் எங்கள் அண்ணன் ஆனந்தன் அவர்களும் 1 மாதம் காலமாக இந்த களப்பணியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. இல்லை, இந்த மாநாட்டை பார்க்குறப்ப நானும் திமுகவில் வந்து போய் அவங்க நடத்துகிற பல மாநாடுகளை பார்த்துருக்குறேன். இப்படி 500 ஏக்கரில் வந்து 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 தொண்டர்களை வந்து 15 தொண்டர்களை எதிர்பார்த்து இவ்வளோ பெரிய சிறப்பாக வந்து மாநாடு நடைபெறுது உள்ளபடி ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. இது ஏதோ உலகத் தலைவருக்கு வருகிற மாதிரியான ஒரு தோற்றத்தோடு இந்த மாநாடை வந்து அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக 15 லட்சத்திற்கு மேலாக மக்கள் வருவார்கள் என்று நாம் வந்து எதிர்பார்க்குறோம். இப்போயே பாருங்க மாநாட்டுக்கு வந்து மக்கள் வெளியூர்லேருந்துலாம் சாரையாக வருவதை நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக இந்த மாநாடு வெற்றியடையும். 15 லட்சத்திற்கு மேலான தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். 2026 தளபதி முதலமைச்சர் ஆகக்கூடிய அடித்தளம் இது. அடித்தளமான மாநாடு. இந்த மாநாட்டு முடிந்த உடனே தளபதியினுடைய லெவலே வேறையாக இருக்கும். நிச்சயமாக அந்த 2026 தேர்தலுக்கான முன்னோட்டத்தினுடைய இதுதான் நாளைக்கு நீங்கள் பார்க்க போகிற கூட்டம். எல்லாரும் சொல்கிற மாதிரி இவங்க வந்தாங்கன்னா, அந்த சீமா நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அங்கேருந்து வந்து இவங்க வந்து தளபதின்னு சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? தளபதின்னு ஒரு நெஞ்சில் குத்திக்கிட்டு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த தளபதி என்ன செய்வார்னு 2026 எல்லாருக்கும் புரிய வைப்போம். நாங்கள் தளபதி சொல்கிற மாதிரி யாரையும் நாங்கள் வந்து ஒரு அநாகரிகமான பேச்சால் நாங்கள் பதில் தாக்குதல் தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் அமைதியாக இருக்கிறோம். நிச்சயமாக 2026 இவங்க எல்லாத்துக்கும் தளபதி பதில் சொல்லுவார். Presta Premium Women's Wear. Let your body love it. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Joy Alucas, world's favorite jeweler, Diamond Wedding Collection by Pride.